இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். Jesus, Jesus, Jesus. Yamasere hediya boshada hadiyandara mosede. Rekamadi andara mosehediya. Rekamoshada hadiyandara mosehediya. Lediyandara mosere hediya boshada hadiyandara mo. Ikarama sehediyandara. Boshada haboriyandara masede வல்லமையானவரே சேவாடும் ஓ கமதியா செரே ஹெதியந்தர போஷதா ரெக்கமாதியா செஹெதியந்தரமோ லெக்கமாதியா செஹெதியாரா ஓ லெகமாதரமோ ஷதா ஹதியந்தரமோ எக்கரமோ செஹெதியந்தரமோ கமாதியா ரெக்கமோதியா ஷதா ஹதியந்தரமோ. Jesus, 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 Jesus. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்பவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Hallelujah, hallelujah. Oh Shadahamodia Sadehediye. Jesus, 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 Jesus. Shadahamodia Sadehediye Gavadia Ladaramo Sade. Hallelujah, hallelujah. Hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உருவாக்கும் எங்களை உம்முடைய பிரசன்னத்தில் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எங்களை பண்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா மென்மையானவரே, நதியை போல எங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து வருகிறவரே, எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்வீராக, எங்களுடைய யோசனைகளை நீர் ஆட்கொள்வீராக. நீர் நல்லவர் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலே அறிக்கை செய்து உம் அன்பிற்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ரெக்கமோசெதேஹதியந்தரா. Jesus, 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 Jesus. ஓ மகிமையின் மேகமே நீர் எங்களை ஆட்கொள்வீராக. ஓ எங்களுக்கு வழிகாட்டும் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த கால வேளையிலே ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், எங்கள் வெளிச்சமாய் இருப்பவர், எங்களுக்கு துணையாய் நிற்பவர், எங்களை போஷிப்பவர், எங்களை சுமப்பவர், எங்களை தேற்றுகிறவர் நீ. உம்மை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை ஆண்டவரை நடத்துவதற்கு, எங்களை சுமந்து செல்வதற்கு தேவன் இல்லை அப்பா. நீ நல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் இருப்பவரே, ஹல்லேலூயா, நாமம் உடையவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்களை உயர்த்த, எங்களை தாங்க, எங்களை காப்பாற்ற, எங்களை ஆண்டவரை நடத்துவதற்கு
உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவரே, இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அப்பா, நீ நல்லவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். நீ நல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவே, நீ நல்லவர். அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர். எங்களுடைய இருதயங்கள் உம்மையே மேன்மை பாராட்டுகிறது. இந்த காலை வேளையிலே இயேசுவே, எங்களுடைய தொனி உம்மை மேன்மை பாராட்டுகிறது. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் நாங்களோ ஆண்டவரே, உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். வழுவாமல் எங்களை காப்பாற்றுகிற எங்கள் தேவனை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. ஆண்டவரே, எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருபவரே, இன்றைக்கு உம்மை நாங்கள் உயர்த்தி, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்தி, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வல்லமையுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உண்மை உள்ளவரே, நன்றி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம், அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு
இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம், இயேசு கிறிஸ்து அவர் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. ஓ மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் அவர் நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் என்னோட சேர்ந்து இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் அறிக்கை செய்வோமா? எனக்கு போதும். இயேசு நாமம் 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 எனக்கு போதும். சொல்வீங்களா? ஓ அவரை உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோமா? இந்த மாதத்துல, புதிய மாதத்துல 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கக்கூடிய பலனையும் ஆற்றலையும் நம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கூட்டி கொடுத்ததற்கு காரணம் அவருடைய தயவையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்று வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய தயவு இருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் முன்னேறி செல்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் அதை உணர்கிறீர்கள் என்றால், தேவன் உங்களை வழி நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதான இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு தைரியத்தையும் வாழக்கூடிய பலனையும் தந்து எப்பேற்பட்ட சவால்களை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களோடு கூட இருப்பதினாலே நீங்களும் ஜெயித்து முன்னேற தேவன் கிருபை செய்வார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய வல்லமை, அதாவது தடைகளை தகர்த்தெறிகிற தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமம் மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக அவருடைய சந்தோஷமும் அவருடைய சமாதானமும் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவருடைய பிரசன்னமானது உங்களுக்கு வாழக்கூடிய தெம்மையும் தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு ஆறுதல் தந்து வழி நடத்துவதாக. இந்த மாதத்துல இயேசுவின் நாமம் மகிமைக்காக உங்களுடைய உறவுகள் பலப்படுவதாக. உங்களுடைய உறவுகள் பலப்படுவதாக. அதிகமாய் தேவன் உங்களுடைய உறவுகளிலே பல மாற்றங்களை தேவன் கொண்டு வருவாராக. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல மாற்றங்களை தேவன் கொண்டு வருவாராக. இயேசுவின் நாமம் மகிமைக்காக நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக பெருக்கத்தின் தேவனுடைய வல்லமையும் முன்னேற்றத்தை தருகிற தேவ வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலையும் தேவன் ஆமென் அதை அனுபவிக்கும்படியாக தேவன் செய்வாராக. நீங்கள் புதிய பரிமாணங்களில் செல்ல, ஆமென் உயரங்களில் செல்ல தேவன் இந்த மாதத்தில் கிருபை செய்வாராக. தேவனுடைய தயவு நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானத்திலும் ஆமென் அது வெளிப்படும்படியாக
தேவன் கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் இந்த மாதம் முழுவதும் உங்களை தொடரும். ஆமென் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இழந்து போன தேவனுடைய பலன் உங்களுடையதாய் மாறுவதாக. இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமாதானம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆட்கொண்டு, ஹல்லேலூயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா புத்திக்கு மேலான சமாதானம், எப்பேற்பட்ட கொந்தளிக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும், அலைகள் மோதினாலும், அந்த அலைகளை அமைதல் படுத்துகிற தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்வாராக. உங்களுடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவதாக. தேவன் தந்த தாளந்துகள், தேவன் தந்த ஈவு இந்த மாதத்திலே வெளிப்படையாக தேவன் உங்களை பயன்படுத்துகிற காலமா இந்த மாதம் இருப்பதாக. இயேசுவின் நாமம் மகிமைக்காக ஆண்டவர் அவருடைய நாமம் மகிமைக்கென்று அவர் உங்களை பயன்படுத்துவாராக. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் என்று பெற்றுக்கொள்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்களேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை உள்ளங்கைகளிலே வரைந்தவர், என்னை கரம் பிடித்து நடத்துபவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னை உருவாக்கி என்னை நடத்துகிற தேவன் கிருபையின் மேல் கிருபை தந்து என்னை வாழ வைப்பார். விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்களேன். நான் வெற்றியை காண்பேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம். எங்களோடு கூட வருபவரே உமக்கு நன்றி. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, ஆமென், உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு வெற்றியை காண. என்னை பேர் சொல்லி என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவரே, வனாந்தரத்தை ஆண்டவரை களிப்பான நீருற்றாய் நீர் மாற்றி என்னுடைய வாழ்க்கையை நீர் செயல்படுகிறீரே. நன்றி ஆண்டவரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே,
வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் மறைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர் எங்களை கைவிடாமல் நடத்துபவரே, எங்களுடைய வலது கரத்தை பிடித்து எங்களை உயர்த்துபவரே, எங்களை வெட்கப்படுத்தாத எங்கள் தேவனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிப்போம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவும்மை கருத்தாய் துதிப்பேன், என் கர்த்தாவும்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, ஆமென், உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. சொல்லுங்க, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து, ஒன்றுமில்லாத எனக்கு, ஆமென், ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் அப்பா இந்த ஜீவனை எங்களுக்கு தந்து இன்றைக்கு உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்தி எங்களை கைவிடாமல் நடத்துகிறீரே, நன்றி ஆண்டவரே. நீ தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த பலனுக்காக, நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்க நாங்கள் நேரிட்டாலும் இன்றைக்கு எங்களுக்கு நீர் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத அன்பினால் எங்களை அரவணைத்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய தயவினால எங்களை ஆண்டவரே தாங்கி எங்களை ஏந்தி எங்களை சுமக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு வேதனையான சூழ்நிலைகளையும் தாண்டக்கூடிய ஆற்றலை தந்த உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீ செய்த நன்மைகள் அப்பா ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. சென்ற மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே அனுகூலமான துணையா இருந்து எங்களுடைய சூழ்நிலையில் நீர் இருந்தீரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த யாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே சூழ்நிலையிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்கி எங்களை ஏந்தி எங்களை சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இயற்கை அப்பாற்பட்ட பலனை தந்து எங்களை உயிர்ப்பித்து எங்களை வாழ செய்கிறீரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடிணை இல்லை ஆண்டவரே. உம்முடைய பராமரிப்புக்கு ஈடிணை இல்லை ஆண்டவரே. எவ்வளோ பெரிய அன்பை ஆண்டவரே எங்கள் மேல் நீர் காட்டி உம்முடைய பராமரிப்பு எவ்வளோ பெரிதா இருந்ததப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே எங்களை அப்பா சூழ்ந்திருப்பதற்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நன்றி என்று சொல்வீங்க? ஹல்லேலூயா. நீர் எங்களை கைவிடல, எங்களை மறக்கல,
நீர் எங்களோட கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை கைவிடாம நீங்க நடத்துனீங்க. நீ செய்த பெரிய தியாகத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தியாகத்தினாலே இன்றைக்கு விடுதலை பெற்று ஜீவனை பெற்று நாங்கள் வாழ்வதற்கு காரணம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. அநேக நேரங்களில் ஆண்டவரே உம்முடைய வழியை விட்டு போன நாட்கள் உண்டு. உம்முடைய அன்பை அறியாத நாட்கள் ஆண்டவரே இருந்தது. உம்முடைய அன்பின் மேன்மையை அறியாம நாங்கள் வாழ்ந்த நாட்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு தருணங்களை கொடுத்து உமக்காக வாழக்கூடிய வைராக்கியத்தை கொடுத்தீரே இயேசுவே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி சொல்லுங்க. நீ தந்த யாவற்றுக்கும் நன்றி. எங்களுக்கு தந்த சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையிலே நாங்கள் எங்களுடைய கண்களை பதிய வைக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையின் பலனாய் இருப்பதற்காக நன்றி. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, உம்மை உயர்த்தி உம்மை ஆராதித்து உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தி சொல்வோம் ஆண்டவரே. உம்மை எங்களுடைய வாழ்க்கையின் சொந்தமாக நீர் எங்களை மாற்றினீரே, நன்றி அப்பா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே,
எத்தனை பேர் இந்த காலை வேளையில அறிக்கை செய்வீங்க? உண்மை என்னுடைய வாழ்க்கையில அறிந்திருப்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய மேன்மை, எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். உம்மை உயிருக்கு உயிராய் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன நடந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும், உம்முடைய அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்க மாட்டாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் யோசித்ததை விட எங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த மனிதர்களுக்காக நன்றி, நீ தந்த உதவிகளுக்காக நன்றி, நீ தந்த அனுகூலங்களுக்காக நன்றி. எத்தனை பேர் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறீங்க? ஆண்டவரே, நீ தந்த பாதுகாப்பிற்காக நன்றி அப்பா. எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு நீர் அனுப்பின மனிதர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ தந்த அப்பா, நீ தந்த எல்லா அப்பா வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் பெரியவர் ஆண்டவரே. நீ தந்த குடும்பங்களுக்காக நன்றி, நீ தந்த ஆண்டவரே, நீ தந்த அப்பா நண்பர்களுக்காக நன்றி அப்பா. நீர் அப்பா எவ்வளவா எங்களை நேசிப்பதினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே அதன் காலத்திலே நீர் எல்லாவற்றையும் நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ தந்த ஈவாய் தந்த ஆண்டவரே உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் தற்செயலாக நாங்கள் நினைப்பதில்லை ஆண்டவரே. நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, இன்றைக்கு நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர். எத்தனை பேர் அறிக்கை செய்வீங்க? என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலனை பரிபூர்ணம் அடைய செய்தீரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்களை தந்து ஆண்டவரே எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய அன்பினாலும் நீ தரும் சமாதானத்தினாலும் எங்களை அரவணைத்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ள நீ கிருபை செய்தீரே, நன்றி அப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. எத்தனை பேர் அறிக்கை செய்வீங்க? நீங்க இல்லாம நான் வாழவே முடியாது. உம்முடைய வார்த்தை இல்லாம நான் வாழவே முடியாது. நீர் இல்லாம நான் வாழவே முடியாது ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய திட்டங்களை நீ நிறைவேற்றுகிறீர். உம்முடைய சித்தம் போல எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வாக்கு தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில ஆமென் என்றும் நிறைவேற நீ கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்கிற நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு எங்கள் வாழ்க்கையை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் பரியந்தமும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைக்கு காலையில இதை அறிக்கை செய்வீங்க? உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எதை செய்தாலும் நன்மைக்கென்றே நீர் செய்கிறவர். நீர் எதை ஆண்டவரே சொன்னாலும் நன்மைக்கு ஏதுவாய் நீர் சொல்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அரவணைப்புல நாங்கள் எப்பொழுதும் இருக்கிறோம். நீர் எங்களை கண்ணின் மணியே என்று நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சொந்தமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே இருதயத்துக்கு ஆண்டவரே அருகாமையிலே எங்களை நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அக்கறை கொள்கிற தேவனாய் இருப்பதினாலே நன்றி ராஜா. எங்களை ஆண்டவரே மேன்மையால முடி சூட்டிருக்கிறீர். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்க? ஆண்டவரே, நீர் எல்லா துதி கன மகிமைக்கு நீர் பாத்திரர், நீர் பாத்திரர், நீர் பாத்திரர். நீர் எல்லா துதி கன மகிமைக்கு நீர் பாத்திரர் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்டுவதில்லை, உம்மை குறித்து மாத்திரமே இந்த காலையிலே மேன்மை பாராட்டுகிறோம். நீ தந்த ஞானத்திற்காக நன்றி, நீ தந்த ஆண்டவரே ரட்சிப்புக்காக நன்றி, நீ தந்த சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தான் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் காரணராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே,
உம்முடைய அளவில்லாத அன்பிற்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுவீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோமா?
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே 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 ஆண்டவர் தந்த புதிய மாதத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய அறிக்கைகள் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால இந்த மாதத்தின் அறிக்கைகளை சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமையாய் சொல்லுங்க. நான் இதை சொல்வதற்கு முன்பதாக நான் உங்களை உற்சாகப்படுத்துவது, இந்த வார்த்தைகள் வார்த்தைகளாய் அல்ல, நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நேற்று ஆராதித்தது போல ஆண்டவர் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் நீங்க ஒவ்வொரு அறிக்கையை சொல்லும் போது ஆமேன் என்று சத்தமாக நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். என்னோட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜூலை மாதம் முழுவதும் தேவனுடைய தயவு என்னை சுற்றிலும் கேடகமாய் சூழ்ந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய தயவு என்னை சுற்றிலும் கேடகமாய் சூழ்ந்திருக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால புதிய கதவுகள் எனக்கென்று தேவன் திறப்பார். புது வாசல்கள், புது வாய்ப்புகள் தேவன் அவருடைய நாம மகிமைக்கென்று திறப்பார். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய தெய்வீக சுகத்தால், தெய்வீக பலத்தால் இந்த மாதம் முழுவதும் நடப்பேன் என்று பிரகடனப்படுத்துகிறேன். சுகமும் பலனும் என்னுடையது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இந்த உலகம் விவரிக்க முடியாத தேவ சமாதானம் என்னை ஆட்கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் அவருக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய குடும்பமும் நானும் தேவனுடைய கரத்தால் பாதுகாக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய குடும்பம் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னுடைய வாழ்க்கையின் பங்காய் மாறும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய ஞானமானது என்னுடைய தீர்மானங்களையும் என் அடிகளையும் நடத்தும். தெய்வீக ஞானம் என் வாழ்க்கையின் பங்காய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால நான் எங்க சென்றாலும் இருளான பகுதிகள் வெளிச்சமாய் மாறும். ஏனென்றால் நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பேன். இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்துவேன். நான் எங்க சென்றாலும் தேவனுடைய வெளிச்சம் என் மூலமாய் மற்றவர்களுக்கு பாயும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிற தேவ பிள்ளையா இருக்கிற என்னை நேசிக்கிற கிறிஸ்து என்னோட கூட இருப்பதினால் நான் முற்றும் ஜெயம் கொள்கிற தேவ பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய விசுவாசம் இந்த மாதம் முழுவதும் அதிகரித்து என்ன சவால்கள் சந்திக்க நேரிட்டாலும் அதை நான் மேற்கொள்வேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆவிக்குரிய கனிகள் என் மூலமாக வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ கிருபை எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு போதும். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எப்பொழுதும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாம மகிமைக்காக வாழுவேன். எல்லா சூழ்நிலையிலும் ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையாய் நான் இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நான் மகிமை செலுத்துவேன். எனக்கென்று தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து விட்டார். இந்த மாதத்திலே நான் இழந்த யாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் முன்னேற்றத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தந்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழுவேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய சித்தத்திற்கும் ஆண்டவருடைய நோக்கத்திற்கும் என்னை நான் ஒப்பு கொடுத்து வாழ்வேன். கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நாமத்தினால ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த புதிய மாதத்தை கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் வரவேற்போம். புதிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. புதிய உயர்வுகள் என காத்திருக்கிறது. புதிய நன்மைகளை என் இயேசு எனக்கு தருவார். இந்த மாதத்தை நன்மையால் முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படியே ஒரு வசனத்தை வாசித்து இடங்கள் உட்காருவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் உங்கள் வேத பகுதியை எடுத்துக்கோங்க, அந்த வசனத்தை வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருந்தான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை பார்த்து கேட்டார், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கர்த்தர் செய்ய போகிற காரியத்துக்காக ஆயத்தமாக இருக்கணும். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக, உங்களுக்கு என்று, உங்களை கொண்டு, இன் யூ, டு யூ அண்ட் த்ரூ யூ, உனக்காக, உனக்குள்ள, உனக்கு, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் மிக பெரிதாக இருக்க போகிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வர போறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா, நீர் ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறதை செய்கிற தேவனாய் எங்களுடைய வாழ்க்கையை எழுப்புதலுக்கு நேராக கொண்டு வர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையிலிருந்து உம்முடைய விருப்பம், எங்களுடைய விருப்பத்தை நீர் அறிய விரும்புகிறீர். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் கையை வை சொல்றீங்க? இடங்களை உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போக போறோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய பிரேக் த்ரூவை, உன் தடையை தகச்செறிகிற வல்லமையை நீதான் விரும்ப வேண்டும். யூ ஹாவ் டு பிரிங் யுவர் பிரேக் த்ரூ. நீ தான் அந்த பிரேக் த்ரூக்குரிய காரியங்களை நீ செய்யணும். உன்னுடைய துதியை நீ கொண்டு வரணும், உன்னுடைய மகிழ்ச்சியை நீ கொண்டு வரணும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறதுனால ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தி சொல்லும் இந்த வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியில் நமக்கு பிரேக் த்ரூ வேணும்னு நம்ம விரும்பினாலும் அந்த பிரேக் த்ரூவை நம்மை கொண்டு தான் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ தருவார் அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ தான் உன் பிரேக் த்ரூவை கொண்டு வரணுன்றார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த சின்ன ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் பாருங்க, ஒரு பிரேக் த்ரூவை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இயேசு செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என் வாழ்க்கையில் என்ன பிரேக் த்ரூ வேணும், நான் என்ன விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், அதை எனக்கு அவர் இன்றைக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று, நீ, அது ரொம்ப முக்கியமானது, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இன்னைக்கு நம்மளையும் பார்த்தா ஆண்டவர் இருந்தாங்க, என்ன பிரேக் த்ரூ நீ விரும்புகிற? அந்த பிரேக் த்ரூவை நான் உன்னை கொண்டே நான் கொண்டு வர இன்றைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்ய அவர் விருப்பப்படுகிறார். ஆமென். அது என்ன காரியம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் ஒரே சூழ்நிலையில் அவன் 38 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமா ஒரே சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் பிரேக் த்ரூவே இல்லை.
38 வருஷமா அவன் அங்க இருக்கிறான். ஆனா இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம், இயேசு யூதர்களுடைய பண்டிகையில் அவர் வரும்போது அவர் இந்த பக்கம் வர்றதுக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் அவர் பண்டிகைக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குது, இங்கே ஒரு அது ஒரு ஒரு மண்டபம் ஒன்று இருக்கிறதே, அதை எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தார். அதை எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தால் அங்கே நிறைய பேர் பல வருஷத்தில் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நேராக யாரை போய் பார்த்தாருன்னா, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சூழ்நிலையில் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒருத்தனை தான் போய் பார்த்தார். கவனிக்கிறீங்களா? நிறைய பேர் இருந்தாங்க. அது ஏன்னா அந்த மண்டபம், பெதஸ்தா என்னும் மண்டபம், நிறைய நோயாளிகள் இருக்கிற ஒரு மண்டபம். பாருங்க, நம்ம உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஊரில் இருக்கிற ஜிஹெச் மாதிரி. ஜிஹெச்சில் எங்கே சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கடைசியாக வந்து சேர்ற இடம் எது? ஜிஹெச் தான். போனால் எந்த ஊர்லேருந்து வந்தீங்க, இந்த ஊரியா அந்த ஊரியான்னு வாங்க ஒவ்வொருத்தரும். சென்னையிலேருந்து இருக்கிறவங்க ஒரு 10% 20% தான். 80% மேலே வெளி மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் கடைசியாக வந்து சேர்ற இடம் நம்ம சென்ட்ரலுக்கு எதிராக இருக்கிற ஜிஹெச். அது மாதிரி வச்சுக்கிங்களேன். இந்த பெதஸ்தா எங்கேயும் நோய் குணமாகலையா, கடைசியாக எங்கே போ? பெதஸ்தாக்கு போனால் எல்லா நோயஸ்தர், எங்கே திரும்பினாலும் நோயஸ்தர்கள், எங்கே திரும்பினாலும் அங்கே அங்கே உடம்பு நல்லா இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு நேரடியாய் போன ஒரு நபர் யார் அப்படின்னா, 38 வருஷமா அதே இடத்துல ஒன்றும் செய்யாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கிற ஆளுகிட்ட போய் நிற்கிறார். அவனை பார்த்து கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து சரியான கேள்வியை கேட்டார். இன்னைக்கும் ஆண்டவர் இந்த சரியான நேரத்தில் சரியான காலத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நம்ம பார்த்து கேட்குறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொஸ்தமாக்க வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கிறது, அது என்ன அப்படின்றத நீ வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறியா? அதை ரிவீல் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம பார்த்து இன்னைக்கு நம்மளையும் பார்த்து கேட்குறார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அங்கே நிறைய திரளான அவங்க உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசு நேரடியாய் அங்கே வந்தது போல் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக சில காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனிதனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாய் இருந்து அப்படின்னா, இயேசுநாதர் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்த உடனே நேராக இவங்கிட்ட தான் வந்து நிற்கிறார். வேற யார்ட்டையும் போல, நேராக யார்கிட்ட வந்து நின்னாரு? இந்த 38 வருஷமா இருக்கிறவங்கிட்ட தான் வந்து நின்னார். அதனால் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம அருகில் இயேசு வந்து நின்று நமக்கு சரியான நேரத்தில் சரியான காரியங்களை செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய எல்லா சூழ்நிலையும் அறிஞ்சு அவனை பார்த்து கேட்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார், என்ன கேட்கிறார்? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறார். எல்லாம் தெரியும் அவருக்கு. 38 வருஷமா அவன் படுத்திருக்கிறான். இவனுக்கு யாருமே இல்லை, இவன் என்னது கை கால் விழுந்து போனவன், இவனால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இவனை கொண்டு வந்து இங்கே அவனுடைய வீட்டார் போட்டு விட்டார்கள். 38 வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறானே அப்படின்றது தான் ஆண்டவருக்கு எல்லாம் அவனுடைய சூழ்நிலை எல்லாமே தெரியும். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த மனுஷன் மாதிரி 38 வருஷமாக ஏதாவது பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னா கூட அவருக்கு தெரியும். அது என்ன பிரச்சனை ஆனாலும் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் அறிந்து அந்த விடுதலையை தகச்செறிகிற வல்லமையை
இந்த மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுத்த தேவன் விரும்பி அவனை பார்த்து கேட்கிற ஒரு காரியத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சுக்கு பல வருஷம் வரலாம், பல மாதங்கள் வரலாம், ஆனால் என் சூழ்நிலை இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு இந்த மனுஷனை மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வரேன், சர்ச்சுக்கு வரேன், கல்வாரி சர்ச்சுக்கு வரேன், எல்லா 1ஆம் தேதியும் நான் வந்துடுவேன், எல்லா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துடுவேன், என்கிட்ட இருக்கிற பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட தான் வந்து இயேசுநாதர் முதலாவது நிற்கிறார். கவனிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட தான் வந்து இயேசுநாதர் அவர் நிற்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா மாறாத ஒரு காரியத்தை மாற்றும் வல்லமை வெளிப்படுத்த தான் தேவன் விரும்புகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த பெதஸ்தா மண்டபத்தை குறித்து நம்ம பார்ப்போம்னா, இந்த மண்டபத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை தேவதூதன் வந்து அங்கே நடுவில் ஒரு குளம் இருக்குமா, சுற்றி மண்டபம் 5 மண்டபங்கள் இருக்குமா, நடுவில் ஒரு தண்ணீர் குளம் இருக்கிறது. அப்போது வருஷத்துக்கு ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கிட்டு போவான். அந்த கலக்கின உடனே யார் முதலாவது உள்ளே இறங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை, அவங்களுக்கு மட்டும்தான் சுகம், அவங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இந்த மனுஷன் 38 முறை, ஒரு முறை 2 முறை அல்ல, 38 முறை தேவன் செய்த அற்புதங்களை பார்த்திருக்கிறான். கவனிக்கிறீங்களா? 38 முறை. ஆனால் அவன் வாழ்க்கை என்ன ஆகல, மாறல. முப்பத்தெட்டு வருஷமா அவன் எத்தனையோ அற்புதங்களை பார்த்திருக்கிறான். எத்தனையோ நோயஸ்தர்கள் சுகமாக இருக்கிறார், எத்தனையோ பேர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று போயிருக்கிறார். ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இயேசுநாதர் அவன் பக்கத்தில் வந்து நின்று தடைகளை தகச்செறிகிற மிக வல்லமையான ஒரு கேள்வி அவன்கிட்ட கேட்குறார். இன்னைக்கு நம்மகிட்டையும் ஆண்டவர் வந்து நின்று இன்னைக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதி 2024ஆம் வருஷம் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. எத்தனையோ தடைகள் இருக்கலாம், பல அற்புதங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், மற்றவங்களுக்குலாம் நடக்குதே, இவங்களுக்கு நடக்குதே, அவங்களுக்குலாம் நடந்துச்சே, இவங்களாம் சாட்சி சொன்னாங்களே, அவங்களாம் எனக்கு அப்போ நடக்க போகுது. எனக்கு தெரியும் இயேசு செய்வார்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு செய்கிறாரான்னு தான் தெரியல என்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ இங்கே வல்லமையான செய்திகளை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தினாலும் ஜஸ்ட் வந்து கேட்டுட்டு பார்வையாக பார்த்துட்டு போகக்கூடாது, அதை அனுபவிக்கணும். அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பிக்கவே அவர் என் வாழ்க்கையில் வந்து நிற்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். ஏராளமான என்னை சுற்றில் இருக்கிற நபர்கள் பல பிரச்சனைகள் இருக்கிறத நான் பார்க்குறேன், பல என்னை போல சில கஷ்டங்கள் இருக்கிறவங்கள பார்க்குறேன். ஏன்னா இவன் சுற்றி இருக்கிறவங்களாம் யார்? வியாதியஸ்தர்கள். இவனுக்கு என்ன உடம்போ அவனுக்கு இன்னொரு உடம்பு. இவனுக்கு கை கால் வழங்கலாம், இன்னொருத்தனுக்கு கண்ணு தெரியல, இன்னொருத்தனுக்கு காது கேட்கல, கண் தெரியல, அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது சுற்றி இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி இப்படி தான் நிறைய பிரச்சனை உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. நிறைய விடுதலை பெறாமல், இப்படி பிரேக் த்ரூவை பெறாமல் இருக்கிற நபர்கள் நிறைய பேர் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள். கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் என் அருகில் நிற்கிறார். கையை வச்சு சொல்லுங்களேன், நான் மாற்றத்தை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒரு மாற்றத்தை பார்க்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. ஆனால் ஆண்டவர் என்ன மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார்னா, நமக்குள்ள முதலாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்.
நான் ஒரு சில பேர்கிட்ட சில காரியங்களை கேட்டேன். என்ன என்ன பிரேக் த்ரூ எதிர்பார்க்குறீங்க பாஸ்டர்? என் புருஷன் மாறணும். இதற்கு கேட்டேன், என்ன என் பிள்ளை சரியே இல்லை, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும், என் பொருளாதாரத்தில் வரணும், என் சுகத்தில் வரணும், அதில் வரணும், இதில் வரணும் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை காட்டுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, அந்த பிரேக் த்ரூ அது இதில் வர்றதை விட இதில் வர்றது ரொம்ப முக்கியன்றார். ஹலோ, எதில் வரணும்? எல்லாம் இருதயத்தோடு சொல்லுங்கள், இதில் வரணும், இங்கே வரணும். வெளியே வர்றதை விட முதல்ல எங்கே வரணும்? இங்கே வரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் தங்கள் சூழ்நிலைகளை சொல்லுவாங்க, இது மாறணும், என் உறவுகள் இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், என்னுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், என்னுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் வரணும், ஆண்டவர் அந்த தடைகள்லாம் நீக்கணும், பிரேக் த்ரூவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் யாருமே தங்களுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ வரணும்னு கேட்டதை நான் பார்த்ததே இல்லை. யாருமே நானும் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், கேட்பேன் நிறையா. அப்போது யாருமே என்கிட்ட பாஸ்டர் நான் ரொம்ப சுயநலமாக இருக்கிறேன், என் சுயநலம் மாறணும், எனக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ வரணும் நான் எதிர்பார்க்குறேன்னு யாரும் சொன்னதே இல்லை. எல்லாரும் இவங்க மாறணும், அவங்க மாறணும், அது மாறணும், இது மாறணும்னு தான் சொல்கிறேமே ஒழிய நான் மாறணும்னு யாருமே 38 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறான் அவன் எல்லாரையும். ஆனால் இவனுக்கு என்ன விருப்பமே போயிடுச்சு, இப்போ நான் மாறணுன்ற விருப்பமே போயிடுச்சு. அன்றைக்கு நேரம் நம்ம சபைக்கு வந்து அப்படி தான் நிறைய பேர் ஆயிடுறோம். இது மாறணும், அது மாறணும், இவங்க மாறணும், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. நம்ம நேரம் வானத்திலேருந்து குச்சி வந்த மாதிரி அப்படியே தேவ தூதர்களாகி மாறிட்டோம். மற்றவங்க எல்லாம் பிசாசு, நான் மட்டும்தான் தேவ தூதன். அல்லேலூயா. அப்படி நம்மளை யோசிக்க வைக்கிறான் பிசாஸ். இது மாறணும், அது மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் வீட்டில் இவங்க மாறணும், அவங்க மாறணும், என் மாமியார் மாறணும், என் மருமக சரியில்லை அவன் மாறணும், இவன் மாறணும், அவன் மாறணும், என் வேலை ஸ்தலத்தில் இவங்களாம் சரியில்லை இவங்களாம் மாறணும். என்றைக்குமே நம்ம மாறணுன்றத நம்ம உணர பிசாசு விடுறதே இல்லை. 38 வருஷமாக நான் மாறணுன்ற எண்ணத்தை என்ன பண்ணல பிசாசு இந்த மனுஷனுக்கு தரல. அவன் இருந்தது எங்க? தேவ தூதன் கலக்கிற இடம். ஹலோ, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கல்வாரி சபையில் வல்லமையான ஊழியம் நடக்கிற இடத்துல இருக்கிறீங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டு இவங்கள மாற்றணும், அது மாறணும், இது மாறணும், எதோ மாறணும். அதெல்லாம் மாறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலாவது நான் மாறணும். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு நேற்று நைட்டு போய் உட்காந்து நான் பல நாட்களாக இந்த மாதத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், பிரேக் த்ரூ வரும் வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என் ஜனங்க. பிரேக் த்ரூ அவங்கள கொண்டு தான் நான் செய்ய போகிறேன்றார். இங்கேருந்து தான் வரப்போகுது பிரேக் த்ரூ. ஹலோ, வெளியே இருந்துல எனக்குள்ளே இருந்து, எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமை எங்கேருந்து வரப்போகுது? நல்லா கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ளே இருந்து தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமை 38 வருஷமா இவங்ககிட்ட தான் இருக்குது. இது இவனுக்கு தெரியாம என்ன பண்ணியிருக்கிறான்? வேடிக்கை தான் பார்த்துருக்கிறான். பாருங்க, நானும் இந்த ரயில்வே ஸ்டேடியம் காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா திறந்து விடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு அங்கே திண்டாக கட்டி வச்சுருப்பாங்க அப்படி மேலே மேலே ஸ்டேடியமில். நான் அதில் போயிட்டு எங்கன்னா உட்காந்து ஜாலியாக உட்காந்துருப்பேன். எல்லாம் நடந்து போகிறத பார்த்துட்டு ரசிச்சுருப்பேன். இப்போ நல்லா நடக்கிறாங்களே, இவர் நல்லா ஓடுறாரு. எங்கள் அண்ணன் கூட ஒருத்தர் ஓடுவார், எங்கள் பெரியப்பா பையன். டேய் வாடா அப்படின்னார். நீங்கள் ஓடுறத நான் பார்க்குறேன். அவர் கேட்டார், எவ்வளோ நாள் நீ பார்க்க போகிறேன்னு கேட்டார். நீ நல்லா ஆகணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா?
இல்லை இல்லை, நீங்களாம் எப்படி ஓடுறீங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஹலோ, நிறைய பேர் அப்படி தான். அவன் வாழ்க்கை எப்படியாவது பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். இவங்க எப்படி, இவங்க நல்லா வராங்களா, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஹலோ, நான் இறங்கி காரியங்களை செஞ்சாதான் பிரேக் த்ரூவை கத்துற என்கிட்ட கொண்டு வருவார். அப்போ நம்ம இறங்கணும் பாருங்க. இவன் அப்படித்தான் 38 வருஷம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது இறங்கணுமா? இவனை பார்த்து ஆண்டவர் கேட்குற கேள்வி கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன விருப்பம் இருக்குதா? என்ன கேட்குறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யாரை பற்றி கேட்குறாரு? நான் நினச்சேன் இவனுக்கு கை கால் தான் வேலை செய்யலைன்னு நினச்சேன். காதுமே வேலை செய்யலை. இவன் கை கால் விளங்காதவன் நினச்சிட்டு தான். நம்ம இவனுக்கு பிரச்சனை எங்கே தான் இருக்குது? காதல் தான் இருக்குது. ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குற, இவனா பதில் சொல்கிறான் பாருங்க. அடுத்த வசனம் தான் சொல்கிறான். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை. என்ன சொல்றான் சொல்லுங்களேன்? யாருமே. அடிக்கடி நீங்க சொல்றது தானே, எனக்கு யாருமே இல்லை. புருஷன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்கிறான், எனக்கு யாருமே. இயேசுநாதர் என்ன கேட்டார்? இவனா பதில் சொல்லிட்டுக்கிறான் பாருங்க. என்ன கேட்டார்? சொஸ்தமாக வேண்டும் என்று. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஆமாம். என்ன பிரச்சனை தெரியல ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். அந்த பிரச்சனை ஏதாவது உமக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணும்? எனக்கு காண்பியும், நான் அதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். இதை விட்டு என்ன பண்ணுறான்? எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை, என்னை எல்லாம் தூக்கி போட்டாங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் போகணுன்னு ஆசை இருக்குது. எங்க? சர்ச்சுக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு. ஆனால் என்னை கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. நான் போகிறதுக்குள்ள, நான் போகணும்னு நினச்சா போகிறதுக்குள்ள கல்வாரி சபையில் ஆராதனைலாம் முடிஞ்சிருது பாஸ்டர். ஆண்டவர் நான் என்ன பண்ணுறது ஆண்டவர், நான் கடைசி ஜபத்துக்கு தான் போகிறேன் அப்படிதான் சொல்கிறான் அவன். பாரு என்ன சாக்கு போக்கு சொல்கிறான் பாருங்க. என்ன கேள்வி கேட்டாரு, என்ன பேசிட்டு இருக்கிறான். நம்ம வாழ்க்கையும் இவனோட வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு என்ன கை கால் வரல, நமக்கு என்னெல்லாம் வரல? ஹலோ, மனசு வரல, விருப்பம் வரல, ஆசை வரல, சொல்லிட்டே போலாம். அவனுக்கு கை கால் வரல, நமக்கு நிறைய வரல. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். யாராவது செய்வாங்களா? இயேசுநாதரே, ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு, ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு, 6 மாதம் முடிஞ்சிச்சு. நீ ஏதாவது செய்வீரா, செய்ய மாட்டீரா? அவருக்கு கேள்வி கேட்குறோம். அவர் என்ன கேட்குறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று. ஹலோ சொல்லுங்க, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதுக்குரிய பதிலே வரல பாருங்க. ஏன் பிரதர் இப்படி இருக்கிறீங்க? என் வீட்டில் இருக்கிறவங்க சரியில்லை, உங்களுக்கு தெரியாது. சைத்தானங்களை நான் கட்டி நான் சைத்தானங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என் பிரச்சனை, என் கூட ஒரு நாள் தங்கி பாருங்களேன் அப்படின்னா. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்குது. 38 வருஷமா சொன்ன இயேசுநார்ட்டி சொல்கிறான். இயேசு வல்லமையான தேவன், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர் நிற்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகும்? எல்லாமே மாறும். அவர்கிட்டயும் எத்தனை வார்த்தை விடுறான் பாருங்க. இது இல்லை, அது இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கொண்டு போய் தண்ணீரை கலக்கும் போது நான் அதை வெறும் பார்க்க தான் முடியுது, நான் போக முடியல,
அது பண்ண முடியல, இது முடியலன்னு ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவன் பதில சொல்லாம எதையோ பேசிட்டு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிற ஒரு காரியம், நம்ம அதை உணர்ந்து தேவன் விரும்புகிற காரியத்தை, மாற்றத்தை உண்டாக்க நம்மளை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் சில மாற்றங்களை கொண்டு வர போகிறார். பிரேக் த்ரூக்குரிய காரியம் உனக்குள்ள இருந்தால் வரப்போகுது. யாரும் வெளியே மாறுவாங்கன்னு பார்க்காத. உன் வீட்டில் இருக்கிற இன்னொரு நபர் மாற போகிறாருன்னு பார்க்காத. சர்ச்சில் இருக்கிறவங்க இன்னொருத்தர் மாறுவாங்கன்னு பார்க்கக்கூடாது. நம்ம மாறணும். நான் மாற போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஆண்டவரை பிடிக்க போகிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் தேட போகிறேன் என்ற ஒரு பிரேக் த்ரூ எனக்குள்ள வர கர்த்தர் விரும்புகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்ட கழுதையும் சாப்பிட்டுட்டு அவன் உடம்பு சரியில்லாம போகுது. அப்புறம் ஆண்டவரே சுகம் தாரேன், நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நல்லா சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன்? நல்ல ஆரோக்கியமானதை சாப்பிட போகிறேன். என்ன நான் தான் என்னுடைய சரீரத்தை பேணி காக்கும் வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் அதை செயல்படுத்த போகிறேன். என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற எல்லா பொருளாதாரமான ஆசீர்வாதத்துக்குரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். யாராவது செய்வாங்க, யாராவது தருவாங்கன்னு இல்லை, நான் செய்வேன். கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ தரப்போறார். நான் செய்கிற காரியத்தினால ஆண்டவர் செய்ய போறார் என்ற அந்த ஒரு தெளிவை தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு முயற்சி எடுத்தாதான் ஆண்டவர் ஏதாவது செய்வார். யோனத்தான் என்ற ஒருவன் பைபிளில் இருக்கிறான் பாருங்க. அவன் ஆண்டவர்கிட்ட அவன் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவன் சொல்றான், நம்ம ஒரு காரியத்தை செய்வோம், கர்த்தர் ஏதாவது நமக்கு செய்வார் அப்படின்றான். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். ஒன்று சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பாப்போம். யாரை ஒருத்தர்? அந்த தானியத்துக்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாய்களும் கொஞ்ச பேரை கொண்டாய்களும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. கைகளை வச்சு சொல்லுங்க. நிறைய பேரை கொண்டாய்களும் கொஞ்ச பேரை கொண்டாய்களும் கர்த்தர் ரட்சிக்க அவருக்கு நல்ல தடை இல்லை. கையை வச்சு சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் என் சார்பாய் காரியம் செய்வார். என்ன பார்த்து நீ கேட்குற, சொஸ்தம் அடைய விரும்புறையா? உன் வீட்டில் பிரேக் த்ரூ வரணுமா? உன் வீட்டில் பல காரியங்கள் மாறணுமா? உன் வீட்டில் இருக்கிற தடைகள் உடைந்து சில விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் வரணுமா? ஆண்டவரே அவங்க மாறணும், இவங்க மாறணும் அப்படின்னு இங்கே கை காட்டுறதை விட என்ன பண்ணு, கையை இப்படி காட்டு. நான் இன்னைக்கு மாற ஒப்பு கொடுக்குறேன், நான் ஏதாவது ஒன்றை செய்வேன். அவன் நான் சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்? நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கையை வைத்து சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை எப்போ செய்வாரு? நான் ஏதாவது செய்யணும், வா நம்ம செய்வோம். ஹலோ, இருக்கிறீங்களா? வா நம்ம ஜெபம் பண்ணுவோம், வா நம்ம இந்த ஒரு காரியத்தை செய்வோம், நான் ஒரு ஊழியம் செய்வோம், நம்ம ஒரு முயற்சி எடுப்போம். இந்த காரியம் இப்படியே இருக்குதே, நான் ஒரு காரியத்தை செய்வோம். சொல்லுங்க. நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்காக செய்வார். கை வை சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். எப்போ? நான் ஒரு காரியத்தை செய்யும் போது. இருக்கிறீங்களா? நான் ஒண்ணுமே செய்யல, கர்த்தர் எப்படி செய்வாரு? அவர் அமைதியாக இருப்பார். என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார்.
நம்ம செஞ்சிருவோம். நம்ம போவோம், வா போவோம் வா சொல்றானா இல்லையா? சொன்ன அவனை பார்த்து, எப்பா வா, மனைவியை பார்த்து சொல்லு வா போவோம், புருஷனை பார்த்து சொல்லு வாங்க போலாம், பிள்ளைகளை பார்த்து சொல்லு வா, ஏதாவது ஒன்று கர்த்தர் செய்வார். கர்த்தர் நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வார். ஏன்னா ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், பிரேக் த்ரூ பண்றதுக்கு ஆண்டவருக்கு தடையே இல்லை. தடையே யாரு? நீங்களும் நான் தான். 38 வருஷமா ஆண்டவருக்கு சுகம் தர தெரியாம அவன் படுத்திருக்கிறான். ஆண்டவருக்கு சுகம் தர விருப்பம்தான், ஆனா அவனுக்கு தானே இல்லை, ஒரு காரியத்தை செய்ய ஒரு விருப்பமும் இல்லாமல் இருக்கிறான். உங்களுக்குள்ள என்ன மாற்றங்களை கொண்டு வரணும்? உங்க வீட்டுக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரணும்? உன் பொருளாதாரத்துக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரணும்? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கொண்டு ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். உன்னை கொண்டு தடையை தகச்செறிகிற வல்லமையை செயல்படுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் எழுதுனு கையை வைத்து ஏசப்பாட்ட ஒரு ஜெபம் பண்ண விரும்புறீங்க? தொடர்ந்து பேச எனக்கு நேரம் இல்லை. நிறைய குறிப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு 1ஆம் தேதி வர வாரத்தில் பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நம்மோடு பேசுகிற காரியங்களை உன் மனசுக்குள்ளே போதா? ஹலோ, அவங்க இவங்கன்னு கையை காட்டாதீங்க, இங்கே கையை காட்டுங்க. ஏசப்பாட்டு உங்கள் இருதயத்தை தொட்டு சொல்லுங்கள், இயேசுவே இந்த 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 நபரை போல நான் இருக்கக்கூடாது. 38 வருஷமாக யார் யாருக்கும் நடந்துச்சு, எவருக்கோவா நடக்கிறாரு. ஏசப்பா யார் யாருக்கும் செய்கிறாரு, எனக்கு எப்போ செய்ய போகிறாரு? அப்படி இல்லை, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். இந்த யோனத்தானை போல நம்ம சொல்லணும். கை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க எந்த விதத்திலையும் நீங்க மனம் தளர்ந்து போக வேணாம். நிச்சயமாய் ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது நிறைய பேரை கொண்டாலும் செய்வார், அல்லது கொஞ்சம் பேரை கொண்டாலும் செய்வார். ஏன்னா அவருக்கு பிரேக் த்ரூ கொண்டு வருவதற்கு தடையே இல்லை. என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவருக்கு தடை இல்லை. என் வாழ்க்கையில் பெரிய நன்மையான காரியங்களை செய்ய அவருக்கு தடை இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை கொண்டு நாங்கள் இன்னைக்கு தைரியமாக நாங்கள் சொல்கிறோம், எங்கள் தேவன் எங்களை கொண்டு நீர் தரப்போகிற அந்த பிரேக் த்ரூவுக்கு நாங்கள் இனி நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். எத்தனை பேர் கைகளை வைத்து ஆண்டுடைய சமூகத்தில் அல்லேலூயா ஒரு ஜெபம் பண்ணுறீங்க? நல்ல வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. திருவிருந்தை நீங்கள் கையில் வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா நீர் ஆண்டவரே, நீர் எனக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்னை கொண்டு செய்ய போகிற காரியத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பலத்த கிரியைகளை நான் பார்க்கக்கூடிய கிருபைகளை நீ தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்றார், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் ஒரு புதிய எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே, புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கைகளை வைத்தி நல்ல வாயை திறந்து எத்தனை பேர் சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே புதிய உள்ளத்தை எனக்குள்ள நீங்கள் சிருஷ்டியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிதாக்கும், என்னுடைய உள்ளத்தை புதிதாக்கும், என்னுடைய மனதை புதிதாக்கும். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டியும் ஆண்டவரே. ஏனென்றால் என்னை கொண்டு நீ செய்ய போகிற பெரிய அந்த பிரேக் த்ரூவை நாங்கள் பெற்றுக்கொள்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். 6 மாதம் முடிஞ்சிச்சு. இந்த அடுத்த 6 மாதத்தில் எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற அந்த மிகப்பெரிய தடைகளை தகர்த்தெறிகிற காரியத்திற்கு நான் தடையாக இருக்கவே மாட்டேன். நல்ல கையை உயர்த்தி நல்ல கையை அசைச்சு ஏசப்பா சமூகத்தில் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க, நான் அதுக்கு தடையாக இருக்க மாட்டேன். என் குடும்பத்தில் என்ன செய்யணுமோ என் மூலமாக நீர் செய்யும் ஆண்டவரே, நான் அதை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்.
நீர் என்னை ஆண்டவரை அதற்கு நீர் பயன்படுத்தும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா சமூகத்தில் சொல்லி ஒப்பு கொடுத்து, இயேசுவே நீர் அந்த காரியத்தை எனக்கு செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி நல்ல வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு சத்தமாக சொல்லி உங்கள் கையில் இருக்கிற அந்த அப்பத்தை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் செய்ய போகிற சுகம் உனக்குள்ளே இருந்து அவர் செய்ய போகிறார், உனக்குள்ளிருந்து அவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் கைகள் இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில், ஏசப்பா இந்த சரீரத்தை நான் உம்முடைய வல்லமையான சரீரத்தை என் சரீரத்துக்குள்ளே நான் புசித்து அது உள்ளே போகும்போது எனக்கு அது பலனாய் மாறட்டும். என்னுடைய சரீரத்தின் அவயங்கள் என்னவா இருந்தாலும் நிச்சயம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ரட்சிக்க என் தேவனுக்கு தடை இல்லை, சுகம் தர என் தேவனுக்கு தடை இல்லை. இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. எத்தனை பேர் உங்க கையில் இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு என்ன காரியத்துக்காக அதை பிற்கிறோமோ கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ண அவர் சித்தமா இருக்கிறார். சுகத்தை தருவார், பலனை தருவார். பல சோர்வான நிலையில் நீங்கள் இருக்கலாம், அந்த சோர்வுகளை மாற்றுவார், ஒரு புது வல்லமையை தருவார். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். எல்லாரும் ஒருமிக்க தேவன் அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து நம் கையில் கொடுத்திருக்கிற அவருடைய பிற்கப்பட்ட இந்த சரீரத்தின் அடையாளமாகிய இந்த அப்பத்துண்டை எல்லாரும் ஒருமிக்க புசிப்போம். உங்கள் கையில் இருக்கிற அந்த திராட்சை ரசம் இயேசு நமக்காக சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம். அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தின் அடையாளமாகிய இந்த திராட்சை ரசம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியத்துக்காக ஆண்டவர் இந்த திராட்சை ரசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரோ அந்த காரியம், அந்த தீமை, அந்த பொல்லாப்பு அது உங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. ஏன்னா எகிப்தியர் மேலே கொள்ளை நோய், வியாதிகள், பல மரணத்தின் கட்டுகள் அங்கே வந்தப்போ, அந்த தேசத்தில் வந்தபோது யாரெல்லாம் இந்த இரத்தத்தை தங்கள் வாழ்க்கையில் கொண்டவர்களாக இருந்தார்களோ, தங்கள் வீட்டின் வாசக்காலில் யாரெல்லாம் இந்த இரத்தத்தை உடையவர்களாக இருந்தார்களோ, தீங்கு அவர்களை அணுகவே இல்லை. கைகளை வைத்தி சொல்லுங்க, ஏசப்பா உங்கள் ரத்தம் எல்லா தீங்கிலிருந்து என்னை பாதுகாக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு நல்லா கையை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் ஆண்டவரே என்னை எல்லா தீமையிலிருந்து பாதுகாக்க போறீர். இந்த ஜூலை மாதம் எந்த தீங்கும் என்னை அணுகாது. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பாவுடைய ரத்த கோட்டைக்குள்ள நான் வரேன். தீங்கு என்னை அணுகவே அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. உன்னதமான தேவனுடைய மறைவில் நான் இருக்கிறேன். பிசாசு என்னையோ என் குடும்பத்தை இனி தொட முடியாது. அல்லேலூயா. எந்த பலவீனங்களை கொண்டு வர முடியாது. வீணான எந்த 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 சுகவீனங்களையும் என் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது, என் குடும்பத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நான் வந்துவிட்டேன். எந்த தீங்கும் என்னை அணுக போகிறது இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு இயேசு நமக்காக சிந்தின அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் அடையாளமாகிய இந்த திராட்சை ரசத்தை நம்ம எல்லாம் ஒருமிக்க இதில் பானம் பண்ணுவோம். நம்மளாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த மாதத்தை மிக அதிகமாக ஆசீர்வதிக்க போறார். பல நாட்களாய் நடக்காத சில காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். கையை சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை. பிரேக் த்ரூ கொண்டு வர ஆண்டவருக்கு தடையே இல்லை. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அதுக்கு அர்ப்பணமாக 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏசப்பா சமூகத்தில் என்னை கொண்டு நீர் செய்ய போகிற பிரேக் த்ரூ என் வீட்டில், ஆவிக்குரிய ரீதியில், பொருளாதார ரீதியில், ஆரோக்கியமான விஷயங்களில், என்னுடைய குடும்ப சமாதானத்துக்கு அடுத்த விஷயங்களில், என்னுடைய ஆண்டவரே எல்லா நன்மைக்குரிய காரியங்களை என்னை கொண்டு நீர் செய்ய போகிற பிரேக் த்ரூக்காக 2 கைகளை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கையை வைத்து அப்பாட்ட சொல்லி, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொன்னீங்க?
உங்களை கொண்டு கர்த்தர் மிகப்பெரிய பிரேக் த்ரூவை இந்த ஜூலை மாதத்தில் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்றீங்க? கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, என்னை கொண்டு bring your breakthrough. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்ற அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னுடைய பிரேக் த்ரூவை நீ கொண்டு வரப்போகிற. வெளியே எதிர்பார்க்காத, உனக்குள்ள இருந்து வரப்போகுது. அந்த யோனத்தானை போல தைரியமாய் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய். என் சமூகத்தில் வந்து நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை செய். நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை நீ தைரியமா நீ செய். கர்த்தர் ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை. நிறைய பேரை கொண்டாது செய்வாரு, அவர் கொஞ்சம் பேரை கொண்டாது செய்வார். ஆனா கண்டிப்பா செய்வார். கையை வச்சு சொல்லுங்க, கண்டிப்பா செய்வார். அல்லேலூயா. ஆசா ராஜா சொல்றாரு, பலனுள்ள நாய்களும் பலனற்ற நாய்களும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, நிச்சயம். அல்லேலூயா. 38 வருஷம் நடக்காத ஒரு விஷயத்தை இயேசு அன்றைக்கு செய்தது போல, அது எத்தனை நாட்களாக இருக்கலாம், எத்தனை வருஷமாய் கூட இருக்கலாம், எத்தனை காலங்கள் மாறி இருக்கலாம், கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் அதை எனக்காக செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆரவார சத்தத்தோடு, ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நீர் என் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், எங்களை அதற்கு அர்ப்பணிக்கிறோம். எங்க மூலமா செய்யுங்கப்பா, என் மூலமா செய்யுங்க. எனக்குள்ள என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பிரேக் த்ரூ, என்னை கொண்டு வருகிற அந்த பிரேக் த்ரூ, அதுதான் ரிவைவல், அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலை கர்த்தர் நமக்குள்ள தரப்போறார். அதனால தான் அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எழும்பு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனார். அந்த எழுப்புதல், கை வச்சு சொல்லுங்க, அந்த எழுப்புதல் என் வாழ்க்கையில் வருது. ஆண்டவருக்காக என் பொருளாதாரத்தில் ஒரு எழுப்புதல் வருது. கை வச்சு சொல்லுங்க, என் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வருது. அல்லேலூயா. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு எழுப்புதல் வருது. கையை வை சத்தமா சொல்லுங்க, நான் எழும்ப போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நேரடியா எனக்கு வருகிறது. எழும்பு, போதும், நீ படுத்திருந்தது போதும், 38 வருஷமா வியாதியா இருந்தது போதும், 38 வருஷமா நீ தரித்திரமா இருந்தது போதும், நீ கஷ்டப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும், கண்ணீர் விட்டது போதும். எழுந்திரு, உன் காரியத்தை நடப்பி கர்த்தர் தடையில்லாமல் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்ற போகிறார். அவருக்கு தடையே இல்லை, அவருக்கு தடையே இல்லை. உனக்கு தான் செய்ய போறார். உனக்காக தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை, உன்னுடைய பல நாட்களாய் நடைபெறாத சில விஷயத்தை உன் மனசுல வச்சு நீ மனத்துல குழம்பிட்டு இருக்கிற அந்த குழப்பத்துக்கு பதிலாக கர்த்தர் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை உனக்கு தந்திருக்கிறாரு. உன்னை கொண்டு அந்த தடையை நான் உடைத்தெறிய போகிறேன். எழும்பு, உன் காரியத்தை செய், நான் உனக்கு ஜெயத்தை தருவேன். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய திருப்பந்தியில் நாங்கள் பங்கு பெற்று இந்த புதிய மாதத்தை, இந்த வருஷத்தின் அடுத்த பாதி அரை ஆண்டை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த அடுத்த 6 மாதங்கள், இந்த ஜூலை மாதத்திலிருந்து டிசம்பர் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியம் அங்கிருந்து வருமா இங்கிருந்து வருமான்னு நான் எங்கேயும் பார்க்க தேவையில்ல. ஏன்னா எல்லா காரியத்தையும் எனக்குள்ள இருந்து நீங்க செய்ய போறீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். எங்களை அதுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ நீ செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை தகர்த்தெறிகிற வல்லமை எங்களிலிருந்து செயல்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதத்தின் வருமானங்களை உங்களுடைய கையில் ஒப்படைக்கிறோம். எவ்வளோ பெரிய தேவைகள் எங்களுக்கு இருக்குமானாலும் அந்த தேவைகளை நீர் அற்புதமாய் நீ சந்திக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில் தங்களுடைய எந்த செலவுகளை செய்வதற்கு முந்தி
கர்த்தருடைய சன்னிதானத்தில் உடைய பிள்ளைகள் செலுத்தி இருக்கிற அந்த விசேஷித்த காணிக்கைகள், அவருடைய தசம பாகங்கள், இவைகளை அங்கீகரித்து இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாமல் ஆண்டவரே சம்பூர்ணமாய் நிறைவாய் சகல பொருளாதார காரியத்தில் பெருகக்கூடிய சகல கிருபைகளை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொள்ளும். எங்களை உம்முடைய கைகள் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 2 கைகளை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா, ஆண்டவரே தடையில்லாமல் காரியங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு கையை உயர்த்தி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உனக்குண்டான யாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் இந்த ஜூலை மாதத்தில் என்னெல்லாம் காரியங்களை உங்க வாழ்க்கையில வெற்றிகரமாய் செய்து முடிக்க வேண்டுமோ அதுக்குரிய சகல கிருபைகளை தந்து வெற்றியாய் உங்கள் காரியங்களை மாற்றுவாராக. கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை, அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை உங்கள் மேல் கட்டளையிட்டு அவருடைய அன்பை அதிகமாய் உணர, அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள, எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய சமாதானத்தினால் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆளுகை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவா. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல தேவ பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் என்றென்று நிலைத்திருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மூலியமா தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். போங்க தைரியமா. God bless you.